வெற்றி நாயகனே வினைத்திருக்கும் வேலவனே. இன்றைய நிலவரத்தோடு பினாங்கு தண்ணீர் மலையிலிருந்து நான் கண்ணாசி மாதிரி. தைப்பூசம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த நன்னாள் 4:28 மணி அளவில் இன்றைய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கலந்து தைப்பூச திருநாள் மிக அழகாக சூரியனை போல உதித்திருக்கின்றது. இங்கே சூரிய கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல எழத் தொடங்கிவிட்டது. சூடு கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் இருப்பினும் அவங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய பால் குடங்களை பார்க்க முடிகின்றது. நிறைய குட்டி குட்டி அந்த செம்புகளை கூட பார்க்க முடிகின்றது. நேற்று நம்ம அந்த வெள்ளி ரதம் அப்புறம் தங்க ரதம் பார்த்துருந்தோம். தங்க ரதம் குயின் ஸ்ட்ரீட் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட 3:30 அதிகாலை மணி அளவில் இங்கே சேர்ந்திருக்கு. அதே போல் வெள்ளி ரதம் கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் எங்கள் ஆலயத்தில் சேர்ந்திருக்கின்றன. ஆக அதிகாரப்பூர்வமாக வேல் கொண்டு வரும் நிகழ்வு முடிந்து இங்கே வேலும் சேர்ந்து விட்டது. அதோடு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பல இடம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் பினாங்கு மக்கள் கிடையாது, எல்லாரும் வெளி மாநிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் இருக்காங்க. குறிப்பாக கிடா, பெர்லிஸ், ஜோஹோபாரு இப்படி சுற்று வட்டார மாநிலங்களிலிருந்து நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. அதில் பலர் 2-3 நாட்கள் முன்னே வந்துட்டோம்யா, எங்களுடைய பொழுது எங்கே தான் கழியணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக மக்கள் பக்தர்கள் அதிகமாக வர தொடங்கியிருக்காங்க. அதே வேளையில் சற்று இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட்டம் கொஞ்சம் தனியாக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் அதிகம் எழ தொடங்கிவிட்டது. அதனால் மக்கள் அங்கங்கே ஒதுங்க தொடங்கிடுவாங்க. அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய தண்ணீர் கூடாரங்கள், உணவு கூடாரங்கள் நிறையவே இருக்கின்றன இங்கு. ஆக வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக அனைத்து அன்னதானங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களை மீண்டும் அடுத்த நிலவரத்தை சந்திக்கின்றேன். நான் கண்ணாசி மாதிரி.